கடந்த சில மணித்தியாலங்களில் மகாபலி கங்கையின் நீரேந்து பகுதிகளில் பெய்த மழை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. கழனி கங்கையின் கித்துல்கல மற்றும் அவிசாவளிக்கு இடைப்பட்ட தாழ்நில பகுதி மக்களும் நிலவும் நிலைமை குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையினால் 4 மாவட்டங்களின் பல பிரதேசங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக கோரள மற்றும் கங்காஹெல கோரளை, கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகம்புவ மற்றும் நோவுட் ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு தெரிவித்து இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க மற்றும் தெஹியோவிட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, தலவாக்கலை, கொத்மலை மேற்கு மற்றும் கொத்மலை கிழக்கு, ரத்தினபுரி மாவட்டத்தின் நிவித்திகளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு அவதானமாக இருக்குமாறு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. காலியிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்டிய கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மறு அறிவித்தல் வரை அப்பகுதிகளில் படகுகளை இயக்க வேண்டாம் என மீனவ மற்றும் கடற்றொழில் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் குறித்த கடற்பகுதிகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். குறித்த கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவ மற்றும் கடற்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை சப்ரகம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடிமின்னலுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.